வேளாண் வளர்ச்சியை வீழ்ச்சிக்குள்ளாக்கியதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் தொழிலில் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு ஏற்படுத்த தவறவிட்ட திமுக அரசால் உழவு தொழில் 2024-25 ஆண்டில் -5.93% என்ற அளவுக்கு வீழ்ச்சி விரிவடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உழவு தொழில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நெல்லுக்கான கொள்முதல் விலையை 3,500 ரூபாயாக உயர்த்துதல், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தப்பி. சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். ஓடியுள்ளனர். தகவல் அறிந்த பெண்ணாகரம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சிலைக்கு வெள்ளை வேஷ்டி உள்ளிட்ட துணிகளை சுற்றி மறைத்து வைத்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதில் அண்ணாநகர் காலனி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் குடிபோதையில் சிலைக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து நவீன்குமாரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.